எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோல் எவால்யூஷன் பேசிக் ஐடியா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எவால்யூஷன் என்னன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைடு வெதர் த கம்பெனி இஸ் சப்சிடரி வி மஸ்ட் செக் கண்ட்ரோல். ஒரு கம்பெனி வந்து சப்சிடரி இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பார்க்கணும். அக்கார்டிங் டு இண்டியாஸ் 110 control exists only three conditions are satisfied: power over the investee, exposure to variable returns, ability to use the power to affect the returns. If all three exist, consolidation is required. First element பார்க்கலாம், meaning பவர்னா என்ன? பவர் மீன்ஸ் ability to direct the relevant activities of the company. What is relevant activities? Activities that significantly affects the profits. அதான் relevant activities. அதாவது எந்த ஒரு பவர் வந்து கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுது அது வந்து ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. அப்போ அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா டைரக்டர்ஸ் தான் எல்லா அதிகாரம் கொடுப்பாங்க. டிசைடிங் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அப்ரூவிங் பட்ஜெட்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஹவு பவர் இஸ் அப்டைன்டு கேட்குறாங்க. ஓட்டிங் பவர் தான், வெரி சிம்பிள். மோஸ்ட் காமன் வந்து ஓட்டிங் பவர் தான். ஷேர் ஹோல்டிங் பட்டன் வந்து 60-40, 60 இருந்துச்சுன்னா அவங்க தான் கண்ட்ரோலிங் போயிடும். But since parent holds majority voting rights, it has power. What is contractual agreements? Sometimes control is obtained without majority of shares. I told you already. Company holds 60% shares in company B, so there is no much more of a majority. But contract allowed to appoint majority of directors, control the decisions. Then A still has power. ஏன்னா ஷேர் இல்லை இருந்தாலும் டைரக்டர் சொல்றதான் கேட்பாங்க. What is called potential voting rights? Examples: convertible debentures, options, warrants. என்னென்ன என்கிட்ட வந்து debentures இருக்குது, அது convertible debentures அல்லது warrants இருக்குது, அல்லது ஆப்ஷன்ஸ் டு கன்வெர்ட் த ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ். நம்ம டெபென்ச்சர் ஹோல்டராக இருக்கிற ஃபியூச்சரில் நான் கன்வெர்ட் ஆகிக்கிறேன். இஃப் தீஸ் ரைட்ஸ் ஆர் கரண்ட்லி எக்ஸசைசபிள், they may give control. அண்ட் செகண்ட் எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் டு வேரியபிள் ரிட்டர்ன்ஸ். இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் ஹேவ் ரிட்டர்ன்ஸ் தட் கேன் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ரிட்டர்ன்ஸ் மே பி பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ், டிவிடெண்ட்ஸ், இன்க்ரீசிங் இன் ஷேர் வேல்யூ. இதெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் நான் போடுறேன், பணத்துக்கு எனக்கு பணம் வந்துருச்சு, நான் போடுற பணத்துக்கு எனக்கு திரும்பி பணம் வந்துச்சுன்னா தட் இஸ் வெரி குட். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், சரி லாஸ் ஆயிடுச்சு அல்லது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, டிக்ளைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறைஞ்சிச்சு. அப்போ பேரண்ட் இன்வெஸ்ட் இன் சப்சிடரி அண்ட் ரிசீவ் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாசஸ் டிபெண்டிங் ஆன் பெர்ஃபார்மன்ஸ். தீஸ் ஆர் வேரியபிள் ரிட்டர்ன்ஸ். அப்போ இந்த கண்ட்ரோலிங் பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ நல்லா ஒர்க் பண்ணோம், கம்பெனி நல்லா லாஜிக் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் கால்ட் தேர்ட் எலிமெண்ட்? Investor must have ability to use power to influence returns. Parent has 60% of voting rights and can decide business strategy. Because of this power, parent can increase profits and receive higher dividends. Thus, power affects the returns. A parent has 60% voting rights. Investors have ability to use power to influence returns. Examples: parent has 60% voting rights and can decide business strategy. Because this power, parent can increase profits and receive higher dividends. Thus, power affects returns. இதான் சொல்றாங்க. பவர் எப்படி அஃபெக்ட் பண்ணா? இன்வெஸ்டர்ஸ் மஸ்ட் ஏபிள் டு யூஸ் தி பவர்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றாங்க. அப்ப டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், சரி டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்றாங்க. Your note shows the two types of rights. Substantive rights. These rights gives real power. What it says, right to appoint directors, voting rights, decision making. இந்த அதெல்லாம் உங்க ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, if rights are substantive, control still exists. Protective rights. These rights only protect interest, not control. அப்படின்னா bank gives loans to company and has rights like approve additional borrowings, approve sales of assets. இதெல்லாம் these are protective rights. Bank does not control the company, but right மட்டும் கொடுக்குறோம். Example from use. இப்போ பார்த்தீங்கன்னா company AC Limited takes loan from SBI Bank. Bank has right to approve new loans. This is protective right, not a control. So SBI does not control AC Limited. அப்போ அடுத்த கேள்வி principal versus agent. Sometimes a person exercises power of behalf of someone else. Let's check. We must check whether that person is a principal. Principal uses power for their own benefit. So principal has control. Example: parent company controlling subsidiary. அப்போ யாரு பிரின்சிபல்? அவன் தான் பிரின்சிபல். வாட் இஸ் ஏஜென்ட்? ஏஜென்ட் யூசஸ் பவர் ஆன் பிகாஃப் ஆஃப் அனதர் பார்ட்டியா? அப்போ ஏஜென்ட் டஸ் நாட் கண்ட்ரோல் த என்டிட்டியா? எக்ஸாம்பிள்: ஃபண்ட் மேனேஜர் மேனேஜிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். த இன்வெஸ்டர்ஸ் பிரின்சிபல் கண்ட்ரோல் த ஃபண்ட். அப்போ நல்லா கவனிக்கணும். பாபு கண்ட்ரோல் அஜித், அஜித் கண்ட்ரோல்ஸ் பாபு நேச்சுரல்ஸ். பாபு controlled by Ajit. அப்ப Ajit controls Babu naturally. If Ajit is acting as an agent of Babu, then actual control யார் தான்? பாபு தான்.
அஜித் இஸ் ஆக்டிங் an agent of பாபு, பாபுக்காக அஜித் ஆக்ட் பண்றாரு அப்படின்னும் பொழுது who is the controlling power, the really பாபு. So பாபு consolidates பாபு naturals, not அஜித். So பாபு consolidates பாபு naturals. So this is the concept very clearly so understood. So please இதை வச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ.